ஊழியர்களுக்குள்ளே ஐக்கியம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து அதிகமாக ஊழியர்கள் கூடுகைகளிலே பேசப்படுவதை அதிகமாக ஊழியர்களாகிய நாம் கேட்கிறோம். ஊழியர்களுக்குள்ள ஐக்கியம் இல்லாத நிலை இருக்கிறதையும் நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம். காலஞ்சென்ற பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸ் அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் பல முறை கேட்டிருக்கிறேன். அது என்னவோ தெரியவில்லை, ஊழியர்கள் கூடுகையில தான் அவர் இந்த கதைகளை திருப்பி திருப்பி சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். என்ன சொன்னார் என்றால், இது உண்மையாக நடந்த சம்பவம். அவருடைய விசுவாசி வேலை செய்கிற ஒரு இடத்திற்கு ஒரு முறை போக நேரிட்டது. எந்த இடம் என்றால், சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் மென்டல் ஹாஸ்பிட்டல். அதில் அவருடைய விசுவாசி ஒருவர் வேலை செய்கிறார். அவர் அந்த வழியாக ஒரு முறை போகும் பொழுது, பழைய விசுவாசி அவரை பார்க்க வேண்டும் என்று அந்த வழியாக போகிறதுனால ஃபோன் பண்ணார். பிரதர், நான் இந்த வழியாக தான் போகிறேன், உங்களை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ அவரை பார்க்குறாரு. பிரதர், இந்த இடத்துல ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறீங்களே, என்ன வேலை செய்கிறீங்க என்று அவரிடத்திலே, பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸ், உங்களுக்கு என்ன வேலை, இது பைத்தியக்கார ஆஸ்பத்திரி, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன வேலை என்று கேட்டாராம். அதற்கு அந்த விசுவாசி சொல்லியிருக்கிறார், இதில் பைத்தியத்தில் நிறைய நிலைகள் இருக்கிறது. இதில் முத்தின பைத்தியங்கள், இவர்களை கன்ஃபைன்மெண்ட்டில் வைத்திருப்போம், ஒரு ரூமுக்குள்ளே பூட்டி வச்சிருப்போம், லாக் அண்ட் கீழே தான் வச்சிருப்போம். இந்த இன்டென்ஸ் மென்டல் டிஸார்டர், இன்சானிட்டி இருக்கிறதான மக்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற வேலை என்னுடைய வேலை. அவர்களுக்கு அந்த அறையை திறந்து உள்ளே போயிட்டு ஆகாரம் கொடுக்கிற வேலை என்று சொன்ன உடனே பாஸ்டருக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு. நம்ம விசுவாசிக்கு இத்தனை வருஷம் சீனியராக இருக்காரு, ரிஸ்கான வேலையாக இருக்குதே. பிரதர், உள்ளே நீங்கள் போகும் பொழுது எல்லா பைத்தியங்களும் ஒன்றா சேர்ந்து உங்களை அடிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க பிரதர் அப்படின்னு பாஸ்டர் கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த விசுவாசி சிரிச்சு சிரிச்சு அதற்கு கொஞ்ச நேரம் பதில் சொல்கிறதுக்கு அவர் திணறி இருக்காரு. என்ன பிரதர் சிரிக்கிறீங்க? அப்போ அந்த விசுவாசி சொல்லியிருக்காரு, பாஸ்டர், பைத்தியங்கள் ஒன்று சேராது பாஸ்டர், த லுனாட்டிக்ஸ் டோன்ட் யுனைட் பாஸ்டர் என்று அவர் சொன்னாராம். ஏன்னு தெரியல, இந்த கதையை ரிப்பீட்டடா பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸ் அவர்கள் ஊழியர்கள் கூடுகையில் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, நம்மை பிரித்து வைத்து பிசாசானவன் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு பல காரியத்தை அவன் செய்கிறான். நாம் தேவனுடைய தரிசனத்தின் அடிப்படையில் கிரேட் கமிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுவதற்கான அந்த ஒரு நோக்கத்தில் we must unite. We can create a good impact if we unite. நாம் இணைந்து செயல்பட்டால் தாக்கத்தை நாம் ஏற்படுத்த முடியும். பாபேல் கோபுர சம்பவத்தில் அந்த டவர் கட்டுவதற்கு எல்லாரும் ஒரே லாங்குவேஜ் தான். அப்புறம் கிளியர் விஷன், தெளிவான ஒரு தரிசனம், ஒரே லாங்குவேஜ், யூனிட்டி. ஆனால் தேவ தயவு என்ற ஒரு காரியம் இல்லாத, தேவனுடைய எதிர்ப்பு இருந்தபடினால தான் செய்து முடிக்க முடியவில்லை. Therefore I would say, if we have clear vision and if we have unity and if we have the favor of God, any big project can be done. எந்த ஒரு பெரிய ப்ராஜெக்டையும் நாம் செய்து முடிக்க முடியும். ஊழியர்கள் ஒன்று கூடுகிற இடத்துல, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று கூடுகிற இடத்துல, சங்கீதம் 133 வாசிக்கிற பிரகாரம் அங்கே அபிஷேகம் இருக்கும், அங்கே ஆசீர்வாதம் இருக்கும். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், பிதாவே, நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்க நான் ஜெபிக்கிறேன். நீர் என்னை அனுப்பினீர் என்பதை உலகம் அறிந்து கொள்வதற்காக. அப்ப உலகம் இயேசுவை, தேவன் அனுப்பினதை அறிந்து கொள்வதற்கு நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று அந்த ஜெபம் சொல்லுகிறது. ஸோ அறுவடை, மத்திய 18ஆம் அதிகாரத்தில் பூமியிலே ஒருமனப்பட்டு கட்டினால் அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். ஸோ தேர் இஸ் அத்தாரிட்டி, அதிகாரம், ஆசீர்வாதம், அபிஷேகம், அறுவடை. இந்த காரியத்தை நாம் இந்த கடைசி நாட்களில் அதிகமாக பார்க்க வேண்டும். ஊழியர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், சபையிலே இருக்கிறதான தேவனுடைய ஜனங்கள்
நாம் இணைந்து இருக்கும் பொழுது அதில் அதிக பலம் உண்டு. we must be united. ஒருவர் 1000, 2 பேர் 10,000 என்று வேதாகம கணக்கு சொல்லுகிறது. ஒருவர் 1000, இன்னொருத்தர் தனியாக இருந்தால் 1000, இணைந்தால் கூடுதலாக ஒரு போனஸ் 8000 வருகிறது. we must stay united to fight against the forces of darkness in the end times. கடைசி காலத்தில் இருக்கிறதான போராட்டத்தை, ஆவிக்குரிய யுத்தத்தை ஜெயிப்பதற்கு சபை இணைந்த நிலையில் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நாம் இணைய முடியாது. we can't unite on all areas, and unity is not uniformity. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் என்பது கிடையாது. ஆனால் we should agree to disagree on certain matters, but fundamentals must be clear. 3 காரியத்தை நான் எப்பொழுதும் வலியுறுத்துகிறது உண்டு. சிலுவையின் மையம், not the centrality of Mary. சிலுவையின் மையம், centrality of the cross. Number 2, infallibility of God's word. தேவனுடைய வசனத்தின் இன்றியமையா தன்மை. Not the Pope who is infallible. It is the word of God that is infallible. மூன்றாவதாக, கிரேட் கமிஷன், பிரதான கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு துடிப்பு. இந்த 3ம் இருக்கிறவர்கள், அவர்களோடு நாம் இணைந்து மற்ற நிறைய காரியங்கள் அவரவர்கள் ஐக்கியங்கள்ல, அவரவர்கள் ஸ்தாபனங்கள்ல அவரவர்களுக்கு இருக்கிற கன்விக்ஷன் படி செய்யலாம். ஆனால் when we come together, we need to agree on certain basic things so that we don't get derailed by the end time deception. ஆமென். so தேவனுடைய ஊழியர்கள் இணைந்து செயல்படுவோம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.